எல்லோருக்கும் வணக்கம். வேணும்னே இப்போ எக்ஸ்ட்ரா பேஸாக பண்ணுறேன். ரம் 13வது படம். கரெக்டாக 13வது படம் ஒரு ஹாரர் படமாக வந்திருக்கு. எனக்கு ஹாரர்னா செம பயம். நான் இது வரைக்கும் ஒரு ஹாரர் படம் கூட பார்த்தது கிடையாது, என் லைஃப்லேயே பார்த்தது கிடையாது. லாஸ்ட்டாக மைடியர் குட்டிச்சாத்தான் பார்த்தேன் சின்ன வயசில். அதுக்கப்புறம் எந்த ஹாரர் படமே பார்த்தது கிடையாது. அது ஹாரரானு எனக்கு தெரில. ஸோ ரிஷி விஐபிக்கு அப்புறம் ஃபஸ்ட் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அவர் நிறையா கதை கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, will you score the music? நான் ஷுவர், I'll do it அப்படின்னா. அப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பார்ட்டி ஓப்பன் பண்ணுது, அது ஹாரர் படம் அப்படின்னு. ஹாரரா? எனக்கு ஹாரர்னா எனக்கு எப்படி, அது நான் ஹாரர் பார்த்ததே இல்லை, நான் எனக்கு எப்படி ஸ்கோர் பண்ண முடியும்னு எனக்கு தெரில அப்படின்னு. பட் அது ஒரு சேலஞ்சாக இருக்கும்னு சொல்லி தான் அந்த ரம் we took it forward and thanks to the producer விஜய். அவங்க சொன்ன மாதிரி ஆல் இன் பிக்சர்ஸ், தேவ் கான் ஆல் இன் ஆன் திஸ் ஃபிலிம். அண்ட் இன்னைக்கு டேட்டுக்கு ஹீரோ படங்கள் விற்கிறதே கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் வந்து இந்த படம் ரம்மை வந்து ஆல் ஓவர் ஏற்கனவே வித்துட்டாரு. ஸோ அந்த ஒரு வித்தக்காரனுக்கு ஒரு கிளாப்ஸ் நம்ம கொடுத்துதான். Congratulations Vijay, and I hope the audio and the movie does well for your good intentions. டைரக்டர் சாய் வந்து எப்படின்னா ரொம்ப சில்ட் அவுட்டான ஒரு பர்சன். அவர் ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே அவரோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர் வே ஆஃப் அப்ரோச்சிங் த ஸ்டோரி அண்ட் எவ்ரி திங். அண்ட் டோட்டலாக ஃப்ரீயாக விட்டார், நீங்கள் கொடுங்க பாட்டு அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது, அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது டு டெலிவர் குட் சாங்ஸ். எல்லாருமே வந்து கேட்டாங்க வந்து ரம் ஆல்பம்க்கு வந்து எந்த மாதிரி சாங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லா படத்துக்குமே ஒரே எஃபர்ட் தான் போடுறோம், அது வந்து இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ராவாக போடுறோம், இந்த படத்துக்கு கம்மியாக போடுறோன்னு கிடையாது. ஸோ அந்த வகையில் ரம்முக்கு நம்ம எல்லா படங்களும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ரிஷி மென்ஷன் பண்ண மாதிரி என்னோடய டீம் சஷாங்க், வினய், அனந்து அண்ட் சித்தார்த் இஸ் ஹியர், மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் என்னோடய பில்லர் ஆஃப் சப்போர்ட். 13 படங்களில் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு இடம் வந்து நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் அது எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அதுக்கு நான் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ பண்ணி அந்த இடத்த நான் காப்பாற்றுவேன் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லி ஆகணும். அவர் லிரிசிஸ்ட் விவேக் சொன்னார் அந்த கோல்ட் வாட்டர், டிப்ளோ அண்ட் ஜஸ்டின் பீபர் கொலாபரேஷன் பற்றி. ஒரு ஆழ்வார்பேட் பையன், ஒரு 25 வயசு பையனுக்கு வந்து அவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளோட மியூசிக்கு அவங்க லைக் பண்ணி அங்கே நம்மளை கூப்பிட்டு அந்த மாதிரி நம்மளை ஒர்க் பண்ண வச்சு அவங்களோட இப்போ ஃபர்தராகவும் சாங்ஸ் வரப்போகுது அவங்களோட சேர்ந்து. ஸோ அந்த ஒரு ரெக்கக்னிஷன் வந்திருக்குன்னா கண்டிப்பாக 13 படங்களில் யாராலையுமே முடியாது. ஸோ அது ப்ரெஸ் அண்ட் மீடியா பெரிய நன்றி. 4.5 வருஷத்தில் வந்து நீங்கள் என்னை கொண்டு போன இடம் வந்து என்னால் யோசிச்சே பார்க்க முடியல. கண்டிப்பாக அதுக்கு நான் ஒர்த்தாக ஒர்க் பண்ணுவேன். தேங்க்யூ. விவேக் சார், வை திஸ் கொலவெரி ரிலீஸ் ஆனப்பறம் அவர் சொன்னார், எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாருன்னு. அதில் ஒரு உண்மை என்னென்னா, எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க கொலவெரி அப்போ பயங்கர ஒரு சென்சேஷன், எல்லாருமே விஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி டு விஷ் மீ வாஸ் விவேக் சார். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகி அது பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போயிடுச்சு, அது வேறு விஷயம். பட் ஃபர்ஸ்ட் பர்சன் டு விஷ் மீ வாஸ் விவேக் சார். நான் அவர்கிட்ட அது அந்த இன்டர்வியூலேயே சொன்னேன், சார் தேங்க்யூ ஸோ மச், யூ ஆர் த ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி டு விஷ் மீ. அவரோட விஷஸ் எனக்கு இன்றைக்குமே இருக்குது. அண்ட் அவ்வளோ பெருமையாக பேசினார் இன்றைக்கி. ஐ எம் ஸோ ஹம்பிள். தேங்க்யூ சார். எஸ்பெஷலி இந்த படத்தில் நடித்ததுக்கு அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அது ரிஷியோட கெரியருக்கோ இந்த படத்துக்கோ அது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். தேங்க்யூ சார். அண்ட் நான் படம் பார்த்துட்டேன். ஸோ அவர் வந்து இதில் ரொம்ப செமையாக பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட காமெடி இந்த படத்தில். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் ரம் அண்ட் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் ஃபார் மீ. தேங்க்யூ சார். அப்புறம் நரேன், சஞ்சிதா, மியா, தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் ரம். யூ கைஸ் ஹவ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். ஹாரர் படம் நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பயம், நான் பார்க்கவே மாட்டேன். ஸோ இந்த படம் ஆர்ஆருக்கு தரும் போது ரீசெண்டாக பார்த்தேன். அப்போ எப்படி பார்த்தேன்னா, ஃபுல்லாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அசம்பிள் பண்ணிட்டு நல்லா போர்வை தலைகாணிலாம் மூஞ்சியில் வச்சுட்டு அந்த மாதிரி தான் படத்தை பார்த்தேன். பாதி சீன் வந்து ஒரு ½ ஐ கூட பார்க்கல.
அப்படி ஒரு அள் இருந்தது இந்த படத்தில். ஸோ எனக்கு அந்த அள் இருந்ததுன்னா நான் சும்மாவே பயந்துருவேன் ஹாரருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஐ திங்க் இட் வில் ஒர்க். தேங்க்யூ அபிஷேக் ஃபார் டூயிங் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் திஸ் மார்னிங். he is a musician himself. அவர் நிறைய சாங்ஸ்லாம் அவரே பண்ணுறாரு. அண்ட் ஐ விஷ் him all the best in his musical journey as well. Thank you Abhishek. I think I missed out. Thanks to my family as always for being a big pillar of support. அது எனக்காகட்டும் ரிஷிக்காகட்டும் அவங்க எப்போவுமே they encourage us when we want to do something different from the others. And thanks for standing by us. எங்கள் ஹோல் ஃபேமிலி வந்திருக்காங்க. தேங்க்யூ. என் தாத்தா பாட்டி வந்திருக்காங்க. அவங்க ஃபங்க்ஷன்லாம் வரவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ளீஸ் ஒரு கரகோஷம் கொடுத்தா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ ஹூ ஐ மிஸ்ட். எஸ், அம்ஜத் அண்ட் அர்ஜுன் அவங்களும் இந்த படத்தை செமையாக பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி லைக் their performance. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆல்பம், விவேக் அவர் வந்து ரெமோவில் தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சேர்ந்தோம். அதோட வெற்றிக்கு திரும்பி நன்றி. அண்ட் விவேக் வந்து எனக்கு லிரிக்ஸ் செட் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் வந்து என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்களுக்கு பிடிக்கணும், இல்லை நம்மளோட ஆடியன்ஸ் வந்து எஸ்பெஷலி இந்த 3 to 30 அந்த ஏஜில் இருக்கும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக ரீச் ஆகணும். அட் த சேம் டைம் ஒரு போயட்டிக் சாங்னும் அது புரியணும், அட் த சேம் டைம் அது போயட்டிக்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்னோடய ஹெட்டில். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து விவேக் வந்து செம்மையாக தீர்த்துட்டு வராரு. ஸோ தேங்க்யூ விவேக் ஃபார் பீங் அ லவ்லி பார்ட் ஆஃப் மை மியூசிக். எவ்வளோக்கு எவ்வளோ மியூசிக் இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு 50% த கிரெடிட் கோஸ் டு விவேக் ஆல்சோ இன் திஸ் ஆல்பம். அண்ட் கார்கி ஃபார் ஹாலா அமிகோ. அந்த பாட்டு ஏற்கனவே பாப்புலராக இருக்குது. அந்த ஹாலா அமிகோ எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் டிசம்பர் நமக்கு அந்த கான்ட்ரவர்சி வரும்போது எனக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து இது நம்ம வந்து ஏன் இவ்வளோ ஒரு ஹேட்ரட் இருக்குது எல்லா விஷயத்துக்கும் அப்படின்னு ஒரு பாட்டாக அது பண்ணணும்னு தோணுச்சு. அது கார்கி லவ்லியாக அந்த சாங்கில் கொண்டு வந்தார். அந்த சாங்கோட பாப்புலாரிட்டிக்கு நன்றி ஏற்கனவே. அண்ட் இந்த ஆல்பமில் ஒர்க் பண்ண சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ், தங்கா சார் இன்னைக்கு வந்திருக்காரு. தேங்க்யூ ஃபார் பீங் அ பில்லர் ஆஃப் சப்போர்ட் இன் மை கரியர் as well. இந்த படத்தை வாங்கினவங்க எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நாங்கள் எல்லாருமே இந்த டீமில் எல்லாருமே புதுசு. ஸோ நீங்கள் எதை நம்பி வாங்கினீங்கன்னு தெரில. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் ஹியர். ஆஸ் ஐ செட், இந்த ஜேர்னி வந்து ரொம்ப சின்ன ஜேர்னி, 13 படம் ஜேர்னி தான். பட் இந்த 13 படத்தில் வந்து நீங்கள் இந்த இடத்த எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதை கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டோடு நான் காப்பாற்றுவேன். அண்ட் அதுக்கு நான் என்ன எஃபர்ட் போடணுமோ, ஹார்ட் ஒர்க் போடணும். Check. Once again to everybody, and thanks to the Rum team. Thanks to all of you for coming here. Hope you like the songs. Again, 7 songs in this album, and hope you guys like it as always. Thanks to everybody once again, and it's a very, very happy and proud moment for me to have Rishi over here on this stage, because அவர் வந்து his passion, as everybody said, he has a great passion for the cinema industry. ஸோ என்ன நீங்கள் எப்படி எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த சப்போர்ட் வந்து அதை விட எக்ஸ்ட்ராவாக என் தம்பிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். தேங்க்யூ.